கடகராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். கடகம்ங்கிறது பார்த்திங்கன்னா நண்டுங்கிறதுனால நண்டோட போக்கை யாருமே கணிக்க முடியாது. நண்டு வந்து 4 பக்கம் டைரக்ஷன்லேயும் மூவ் ஆகுங்கிறதுனால இவங்க எப்படியாவது என்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வழியில் போய் ஏதாவது ஒரு புதுமையான சிந்தனைகளை படைச்சு எந்த திசையிலாவது ஒரு பக்கம் பயணித்து கண்டிப்பாக கடைசியில் இந்த நெருக்கடியிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. பல பேருக்கு வெற்றி வாய்ப்புகளும் எளிமையாக கிடைக்குங்கிறதுனால கடகராசியோட இயக்கம்ங்கிறதே தன்னம்பிக்கையால் தான் இயங்கிட்டு இருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கடகராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக பார்த்திங்கன்னா கடகராசிக்கு உரிய கிரகம் வந்து சந்திரன். அது 2.25 நாளைக்கு ஒரு தடவை வந்து ஒரு ராசியாக மாறுறதுனால அதை வச்சு பெரிய அளவுக்கு பிளான் பண்ண முடியாது. அதனால் அந்த எண்ணங்கள் வந்து தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்குன்னா கூட மாதத்தோட தொடக்கத்தில் ராசிநாதனான சந்திரன் 4ஆம் இடத்துலேருந்து தொடங்கி வைக்கிறதுனால 4ஆம் இடம்ங்கிறதே பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் கல்விங்கிறத மெயினாக எடுக்கிறதுனால இந்த கடகராசிக்காரர்களுக்கு எப்போதுமே பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் தொடக்கத்திலே பார்த்திங்கன்னா எப்படியாவது ஒரு வீடு வாங்கிடணும், எப்படியாவது ஒரு வாகனம் வாங்கிடணும், இல்லாட்டி வந்து இருக்கிற காரை மாற்றிட்டு புது கார் வாங்கணும், இருக்கிற வீடை விற்றுட்டு இன்னும் கொஞ்சம் வசதியான வீடு வாங்கணும், அப்படி இல்லைன்னா இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் அழகுபடுத்தணும். இந்த மாதிரி சிந்தனைகள் வந்து மனசுக்குள்ளே அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சமீப காலமே இந்த சிந்தனைகள் இருந்தால் கூட மார்கழி மாதத்தில் இந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது 4ஆம் இடத்துலேயே சந்திரன் இருக்கிறதுனால தாயாரை விட்டு சற்று விலகி இருக்கக்கூடிய சில பயணங்கள் வேலை வாய்ப்புகள் அப்படியெல்லாம் இருக்குங்கிறதுனால தாயாரையும் வந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. தாயார்கிட்ட வந்து சில வார்த்தைகள் கொடுக்கும்போது அவங்கள்ட்ட வந்து அவங்க வந்து வருத்தப்பட்டு பதில் சொல்லாத அளவுக்கு சில வார்த்தைகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் முழுக்களுமே பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு நெருக்கடி இல்லாமல் கொண்டு செல்லலாம் அப்படிங்கிறத ஒன்று மட்டும் பார்த்திக்கலாம். அதே பொறுத்தவரை இந்த சந்திரன் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய சிந்தனை அடுத்த 2-3 நாளில் மாறிடுங்கிறதுனால எதையுமே சீரியஸாக எடுத்துக்காமல் போகிற போக்கில் கொண்டுட்டு போயிடலாங்கிறத மட்டும்தான் அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது இருக்குது. பொதுவாக 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வந்து நெருக்கடியை தானே கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே மெயினாக பார்த்துட்ருப்போம். உண்மைதான், பாவக்கிரகம் தான் கேது. இது வந்து 2ஆம் இடத்துல இருக்குது. இது பண வரவுகளை அப்பப்போ சில இடங்களில் கையை வைக்கும். யார்கிட்டையாவது நம்ம பேசணுன்னா கூட எதுக்குங்க சண்டைக்காரங்கள்ட்ட பேசுகிற மாதிரி இவ்வளோ கோபமாக பேசுகிறீங்கம்பாங்க. நம்மளையும் மீறி அந்த ஆவேசம் வந்துக்கிட்டு இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா குடும்ப தேவைகளை முழுமையாக நிறைவேற்ற அளவுக்கு பணம் வருதா வரலையோ ஏதாவது ஒரு ஷார்ட்டேஜ் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இது வந்து இந்த வருடம் மட்டுமல்ல, குரு பயிற்சி வரை கிட்டத்தட்ட அந்த நெருக்கடி இருக்கும்னு ஒரு பக்கம் எடுத்துகிட்டு பார்த்தா கூட ராகு கேது பயிற்சி வரைக்குமே இந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்க்கும்போது குரு பயிற்சி ஆகிற வரைக்கும், அதாவது அடுத்த வருடம் ஜூன் மாதத்துக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல கேது 12ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால இது இந்த மாதத்துக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த சில மாதங்களுக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாங்கிறது. ஏன்னா 2ல் ஏதாவது ஒரு சுபக்கிரகமாக இருக்குது இல்லையா, அதனால் குருவையும் கேதுவையும் சம்மந்தப்படுத்தி பார்க்கும்போது அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டுவிட்டு நீங்கள் ஒரு காரியங்களும் தொடங்குனீங்கன்னா பெரிய எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி இருக்கோ இல்லையோ பெரிய அளவுக்கு தோல்விகளை தழுவாமல் இருக்கலாங்கிறத ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம். கேதுவால் ஏற்படக்கூடிய பணத்தடைகளை அந்த குரு வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுப்பாருங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது வந்து கோச்சார ரீதியாக நல்ல பலனை கொடுக்காது என்றால் கூட 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுனால இந்த தங்க நகை சேமிப்பு திட்டங்கள் அந்த மாதிரி வந்து பணம் வந்து ரெக்கரிங் டெபாசிட்டு இந்த மாதிரி போடுறதுக்கு வந்து ஒரு சில வகையில் அது வந்து கை கொடுக்கும். 2ஆம் இடத்துக்கு எது செலவு தானே கையை வைக்கிது அப்படிம்பாங்க. வரவை வந்து ஒரு பக்கம் அந்த மாதிரி சேமிப்புக்கு போகும்போது இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டிய செலவுகளை கட் பண்ண வேண்டிய சூழல் வரும்ல, அதனால் அதை சேமிப்பாக மாற்றிக்கிறதுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவோட பாதிப்பு ஓரளவு குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தது பார்க்கும்போது ராசிக்கு 5ஆம் இடத்துல பார்க்கும்போது புதனும் சுக்கிரனும் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராசிக்கு 11ஆம் அதிபதி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 12 3ஆம் அதிபதி எப்படி இருக்குன்னு நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். இங்கே பொறுத்தவரையில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து இருப்பது ஒரு நல்ல நிலையை தான் கொடுக்கும். இப்போ 5ஆம் இடத்துல இது ரெண்டும் சேர்ந்து இருக்குன்னா மனசுக்குள்ளே வந்து மத்தாப்பு கொளுத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, சுகமான சிந்தனைகள்லாம் மனசில் வந்து அடிக்கடி ஓடிக்கிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இளமை காலங்கள் திரும்பும். இளமையோடு இருக்கிறவங்களுக்கு வந்து காதல் வயப்படுவார்கள். பல பேருக்கு காதலும் கைகூடுங்கிறதுனால இந்த மாதத்தோட தொடக்கம்ங்கிறது மகிழ்ச்சியான மனநிலையோடு தொடங்க வேண்டிய சூழல் இருக்கும். அதையும் மீறி சின்ன சின்ன நெருக்கடிகள் வந்தால் கூட அரச மரத்தடி விநாயகரை வழிபட்டு அதன் மூலமாக அந்த நெருக்கடிகளை நீங்கள் தவிர்த்துக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது
ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் இருக்குது, அதுக்கப்புறம் செவ்வாயும் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இல்லையா? பொதுவாக இந்த கோச்சார சூரியன் அப்படின்னு பார்க்கும்போது 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடங்களுக்கு வர்றது வந்து ரொம்ப சிறப்பு. அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த வருவாய் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற சூழலை உருவாக்கும். ஆனால் அந்த சூரியன் மட்டும் அங்கே தனிச்சு இல்லாமல் கூடவே பார்த்திங்கன்னா செவ்வாயும் போய் உட்காந்துருக்குல்ல. கடகராசிக்கு 5க்கும் 10க்கும் உரிய யோக கிரகமான செவ்வாய் வந்து சூரியனோட சேர்ந்து 6ஆம் இடத்துல உட்கார்றது தான் ஒரு நெகட்டிவான விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா இது மட்டும் தனியாக இருந்தால் கூட நல்ல விஷயந்தான், அப்படி இல்லைனா சூரியன் மட்டும் தனியாக இருந்தால் கூட அது ஒரு நல்ல விஷயந்தான். இந்த 2 நெருப்பு கிரகமும் சேர்ந்து 6ஆம் இடத்துல உட்காரும்போது பல பேர் என்ன திங்கிங் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செய்கிற வேலையை விட்டுடலாமா, வேலையில் ரொம்ப நெருக்கடியாக இருக்க, பரவாயில்ல என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல இன்னொரு வேலையை தேடிக்கலாம் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தொடர்ச்சியாக வேலை செய்கிற இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் சர்வீஸ் இருந்தால் கூட விஆர்எஸில் வரலாமா, இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் அவங்க மனதுக்குள்ளே உதிச்சிக்கிட்டு இருக்கோம். இது மட்டுமே இல்லை, இந்த கிரகங்களை குருவும் பார்க்குது, சனியும் பார்க்குறதுனால என்ன செய்கிறதே தெரியாது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் அவங்க இருப்பாங்க. 6ஆம் இடம்ங்கிறது நமக்கு இந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய இடமா பார்த்துக்கோம். அந்த வேலை செய்யக்கூடிய இடம் வந்து மன நிறைவற்று நெருக்கடியிலேயே போகிற மாதிரி, நெருப்பு மேலேயே நடக்கிற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரதான் செய்யும். இந்த குழப்பம் வந்து தொடர்ச்சியான குழப்பம் இல்லை, மார்கழி மாதம் வரைக்கும் இந்த குழப்பம் இருக்கும், அதுக்கப்புறம் மாறுங்கிறதுனால தயவு செய்து யாரும் செய்கிற வேலையை விட்டுட்டு திடீர்னு ரிசைன் பண்ணிட்டு வந்துடக்கூடாது. அடுத்து புது வேலை கிடைக்கிறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அதே போல் சர்வீஸ் இருக்கிறவங்களும் விஆர்எஸ் விட்டுட்டு வரக்கூடாது. எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கும், வீட்டில் உட்காந்தாலும் பிரச்சனை இருக்கும், ரோட்டில் நடந்து போனாலும் பிரச்சனை இருக்கும், செய்கிற வேலையிலையும் பிரச்சனை இருக்கும். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தை அதிகமாக விரும்புவாங்கங்கிறதுனால இந்த வேலை விஷயத்தில் மார்கழி மாதத்தில் யாரும் தவறான முடிவுகளை எடுக்க வேணாங்கிறத மட்டும் பார்த்துக்கணும். அடுத்து பார்க்கும்போது இந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் அடுத்து 6ஆம் இடத்துக்கு வந்துடும்போது அந்த இடத்துல 4 கிரகங்களோட சேர்க்கை வந்துடும். அப்போ 4 கிரகங்களோட சேர்க்கை வரும்போது இந்த பிரச்சனை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் வர செய்யும். இதில் பார்த்திங்கன்னா ஆண்களோட பெண்களோட சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சேர்ந்து வரதான் செய்யுங்கிறதுனால வேலை செய்யக்கூடிய இடங்களில் நெருக்கடிகள் மார்கழி மாதம் மிகுந்து இருக்கும். குறிப்பாக கடகராசிக்கு நிறையா இருக்கும். அதே போல் தேவையில்லாத சிக்கல்கள்லாம் வரும். அதே மாதிரி அதெல்லாம் தேவையில்லாமல் மறைஞ்சும் போயிடுங்கிறதுனால மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதங்கள் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அடுத்தது இந்த 4 கிரகங்களுக்கும் சனியோட பார்வை, குருவோட பார்வை இரண்டும் கிடைக்குது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா சூரியனும் செவ்வாயும் 6ஆம் இடத்துலேருந்து அதுக்கு சனி பார்வை வாங்கிறதும், இங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனியை பார்க்குறதும் கடும் நெருக்கடிகளையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு மாதிரியான பிரச்சனை ஏற்படுத்தும். கடகராசிக்காரர்களுக்கு வேலை செய்கிற இடத்துலையும் கடன் வாங்குகிற இடத்துலையும் இந்த பிரச்சனையை உருவாக்குங்கிறதுனால செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது ஓரளவு நெருக்கடிகள்லேருந்து விடுபடுவதற்கு ஏதாவது ஒரு வழியை உருவாக்கி கொடுக்குங்கிறது ஆன்மீகத்து மேலே நம்பிக்கை உள்ளவங்க ஃபாலோ பண்ணிக்கலாங்கிறது தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்க்கும்போது 8ஆம் இடத்தில் ராகு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து சின்ன திட்டங்கள்லாம் போடாது. ஓவர் நைட்டில் ஒபாமா ஆயிடணும்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி திங்கிங் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பெரிய அளவுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி பத்தாதுன்னு இன்னும் பல புது நெருக்கடிகள் உருவாகும். அதனால் அது பெரிய அளவுக்கு மனசுக்கு இடம் கொடுக்க வேணாம். குருவோட பார்வை வந்து ராகுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் திட்டமிடுற விஷயங்கள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நடக்கும். அது இப்போதைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குரு வக்ர நிவர்த்தி ஆன பிறகு நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து எதிர்பாராத நேரத்தில் கண்டிப்பாக ஒரு நல்ல தன வருவாய் மனசு நிறையும் அளவுக்கு கிடைக்குங்கிறத மட்டும் முடிவு பண்ணிக்கிட்டிங்களா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். அடுத்தது பார்க்கும்போது 9ஆம் இடத்தில் சனி இருக்குது. ஏற்கனவே 7ஆம் இடத்துல இருந்த சனி 8ஆம் இடத்துல இருந்த சனியை விட 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து ஒரு நல்ல விஷயத்தை தான் கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மைதான். அந்த நெருக்கடிகளை ஒப்பிடும்போது 9ஆம் இடத்து சனி வந்து பெரிய நெருக்கடியை கொடுக்காது. ஆனாலும் இந்த சனிக்கு செவ்வாயோட 4ஆம் பார்வை கிடைக்கிறதுனால உடல் ரீதியாக பார்த்திங்கன்னா ஏதோ நமக்கு வந்து எதுவுமே இல்லாத இருக்கிற மாதிரி இருக்குது, எனர்ஜி இல்லாத உடம்பு மாதிரி இருக்குது, நம்பிக்கை இல்லாத எதிர்காலம் இருக்கிற மாதிரி இருக்குங்கிற ஒரு பயம் இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா தந்தை வழியில் சில செலவுகள் வரும், தந்தையோட சில இடங்களில் முரண்பாடுகள் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த படிப்புகள் உயர்கல்விகள் தடைபடுவதற்கும் ஒரு சின்ன பிரேக் ஆகிறதுக்கும் ஏதாவது வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் மனசுக்குள்ளே இடம் கொடுக்காமல் இருந்தால் தான் ஓரளவு நம்பிக்கையோடு உங்கள் பயணத்தை தொடங்க முடியும். அடுத்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு வந்து நரசிம்மர் வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்கும். தை மாதத்துக்கு பிறகு ஜனவரி 15க்கு பிறகு வந்து இந்த நிலவரமே முற்றிலும் மாறுங்கிறதுனால இந்த மாத நெருக்கடியை பெரிய அளவுக்கு கவனத்தில் எடுத்துக்காமல் எப்படியாவது இந்த மாதத்தை
பிரச்சனை இல்லாமல் கொண்டு போனால் போதுங்கிற எண்ணம் மட்டும் மனசுக்குள்ளே வந்தால் போதுமானது. அடுத்தது பார்க்கும்போது 12ஆம் இடத்தில் குரு. 12ஆம் இடத்தில் உள்ள குருவுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இந்த பக்கம் கேது இருக்குது, அந்த பக்கம் குரு இருக்குங்கிறதுனால செலவுகளை கட்டுப்படுத்திக்கிட்டு, அதாவது நிகழ்கால செலவுகளை தியாகம் செய்வதன் மூலம்தான், மகிழ்ச்சிகளை தியாகம் பண்ணுவதன் மூலம்தான் எதிர்காலத்துக்கு ஒரு பாதுகாப்பு தேட முடியுங்கிறதுனால இருக்கிற அமௌண்ட்டு சின்னதாக வந்தால் கூட ஆகாறு அளவிட்டு ஆயினும் கேடில்லை போகாறு அகலா கடைங்கிறாங்கல்ல, வரக்கூடிய வருவாய் வரக்கூடிய அளவு எவ்வளவு தான் சிறிதாக இருந்தால் கூட செலவிடக்கூடிய அந்த வழிங்கிறது அதை விட கொஞ்சம் சிறிதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதுதான் கடகராசிக்கு நாம் செய்யக்கூடிய அட்வைஸு. மற்றபடி பார்க்கும்போது மனசளவில் உள்ள நெருக்கடியெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு ஓரளவு தன்னம்பிக்கையோடு இருப்பதற்காக வியாழக்கிழமை தோறும் பார்த்திங்கன்னா அரச மரத்தடி விநாயகரை வழிபாடு செய்வது கடகராசிக்கு நல்ல பலனை கொடுக்குங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. என்ன நேயர்களே, கடகராசிக்கு மார்கழி மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். சிம்ம ராசிக்கு இந்த பலன்கள் எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.